ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி எனக்கு ஒரு கேக் ஆர்டர் பற்றி பார்க்கலாம் வாங்க. கஸ்டமர் ரொம்ப ஷார்ட் பீரியடில் எனக்கு ஒரு பட்டர்ஃப்ளை கேக் வேணும்னு கேட்டாங்க. ஷார்ட் பீரியடில் வித்தின் 2.5 ஹவர்ஸில் கேக் பண்ணி அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்புக்கு கட் பண்ணி ஃப்ராஸ்டிங் பண்ணி டிசைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி நான் எடிபிள் பட்டர்ஃப்ளை பால்ஸு, சிசர், ஃபெவிபான், எல்இடி லைட்டு, எல்லாமே எடுத்து பால்ஸோட ஸ்டெம்மை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி 3 ஸ்ட்ராவை ஃபெவிபான் வச்சு ஸ்டிக் பண்ணி எல்இடி லைட்டை ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டாச்சு ஸ்ட்ராவை சுற்றி. அதுக்கப்புறம் ஸ்டெம்மை கட் பண்ணி வச்ச பால்ஸை எடுத்து ஃபெவிபான் வச்சு ஸ்டிக் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டிக் பண்ணால் பெரிய ஷாக்கு, பால்ஸ் ஸ்ட்ராவோட ஸ்டிக் ஆகலை. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏண்டாப்பா அதை கட் பண்ணோன்னு ஆகிட்டு திருப்பி கட் பண்ண ஸ்டெம்மை எடுத்து அந்த பாலுக்குள்ளே சொருவி எல்லா பாலுக்குள்ளேயும் இந்த எல்இடி லைட்டு கம்பியில் இடையிடையே சொருவி செட் பண்ணியாச்சு. இருந்த கேப்பில் பட்டர்ஃப்ளைஸை ஃபோல்ட் பண்ணி செட் பண்ணியாச்சு. அதை ஃபெவிபான் வச்சு ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய பட்டர்ஃப்ளை ஸ்வாம் கேக் ரெடி. இதை பட்டர்ஃப்ளை ஸ்வாம் கேக்குன்னு சொல்லலாம், கிரேப்ஸ் பஞ்ச் கேக்னு சொல்லலாம், அண்ட் as well as ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்னு சொல்லலாம். பட்டர்ஃப்ளை ஸ்வாம்னா குரூப் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ்ன்னு அர்த்தம். கீழே ஒரு 3 இன்ச் ஸ்ட்ராவில் கேப் விட்டு பண்ணியாச்சு, செட் பண்ணியாச்சு. எல்லாம் செட் பண்ணி ரெடியான உடனே இந்த பஞ்சை கொண்டு போய் கேக்கில் இன்சர்ட் பண்ணும்போது தான் எனக்கு இன்னொரு ஷாக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டு தாங்காமல் இந்த ஸ்ட்ரா பஞ்ச் சாய ஆரம்பிச்சுது. ஐயோ, நமக்கு சோதனை என்னடாப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு ஐடியா, 2-3 ஸ்ட்ரா எடுத்து சைடில் சப்போர்ட் கொடுத்து இந்த பஞ்சை நிற்க வச்சாச்சு ஒரு வழியாக. அப்படியும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை, ஏன்னா கேக் லாங்கில் போகுது. அதனால் பயந்துக்கிட்டு என்ன பண்ணேன், ஒரு கேக்சிக்கல், என்கிட்ட எப்போவுமே கேக்சிக்கல், பாப்சிக்கல், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ரெடியாக இருக்கும். அதிலிருந்து ஒன்று எடுத்து ஃப்ரண்டில் கொடுத்து சப்போர்ட் கொடுத்து நிற்க வச்சாச்சு நம்ம பஞ்சை. இந்த எல்இடி லைட் ஒயர் போகிற இடத்துல அதை மறைக்கிறதுக்காக ஒயிட் சாக்லேட்டை ஸ்க்ரேப் பண்ணி அங்கே மறைச்சாச்சு. பாருங்கள், முதல்ல வேறு மாதிரி இருந்தது நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு, பட்டர்ஃப்ளை ஸ்வாம் கேக். லாஸ்ட்டாக இது தாங்க அவுட்புட்டு கேக்சிக்கல் வச்ச பிறகு. என்னங்க, உங்களுக்கு இந்த கேக் டிசைன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்யூ.